சரி சித்தி சொல்லுங்க. இங்க பாரு, நாங்க வியாபாரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ வீட்டுல பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு வீட்டை பெருகிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்பு. இல்ல சித்தி, நாங்க ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வந்து பண்றோம். ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுன்னா இந்த வேலை யார் செய்வாமா? நான் அங்க வெயில வேகாத வெயில உட்காந்து காய் வியாபாரம் பண்ணாதான் நீ ஸ்கூல் போய் படிக்க வைக்க முடியும், உனக்கு ஃபீஸை கட்ட முடியும், இந்த வாடகை கட்ட முடியும், நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு நான் வியாபாரத்துக்கு நான் எப்போ போவேன்? நான் இதை செய்யட்டுமா? எனக்கு தெரியாது, நீ முடிச்சுட்டு கிளம்பு. மேத்யூ மேத்யூ வெளியே வண்டி வந்துச்சு, அந்த சாமான்லாம் இறக்கி வை. இல்ல சித்தி, ஸ்கூல் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னடா ஆளாளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க, லேட் ஆயிடுச்சுன்னு. ஏன் அந்த காய் இறக்கி வச்சுட்டு போ. வா, நான் வியாபாரத்துக்கு டைம் ஆகுது. எடுத்துமா அந்த காயெல்லாம் இறக்கி வை வண்டியில இருந்து. வா வா வா, பேக் எடுத்து வச்சுட்டு வா. ஐயோ, மணி ஆயிடுச்சு, நான் இப்ப என்ன பண்றது? ஸ்கூலுக்கு வேற மணி ஆயிடுச்சு. என் சித்தி வேற ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்களோ? மணி வேற ஆயிடுச்சு. ஐயோ எஸ்பா, இன்னைக்கு வேற எக்ஸாம் ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன்? மிஸ் எல்லாம் திட்டுவாங்களே. சீக்கிரம் பண்ணும் நான். எஸ்பா, என்னோட சித்தியை மாத்துங்க எஸ்பா, நான் நல்லா படிக்கணும் எஸ்பா. நான் சீக்கிரமா போகணும், யாரும் திட்டக்கூடாது எஸ்பா. ஆமே. என்ன வெயில், எவ்வளோ கொளுத்துது வெயிலப்பா. என்ன பண்றீங்க? சாப்பாடு செஞ்சுட்டீங்களா? போய் சாப்பாடு பசி எடுக்குது, சாப்பாடுலாம் எடுத்துன்னு வாங்க சாப்பிடும். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு, நாங்க பண்ணிட்டோம். என்னத்துக்கு 10 நிமிஷம்? செய்யலையா அப்ப சாப்பாடு? இல்ல என்ன இல்ல சித்தி கொள்ள சித்தின்னு காலை சொல்லித்தானே போனேன் சாப்பாடு செஞ்சு வைங்கன்னு. நான் அங்க வேகாத வெயில நான் வேலை செஞ்சுட்டு வரேன், சோறு கூட செஞ்சு வைக்க மாட்டீங்களா? நான் பேசாம நான் இந்த வேலை செஞ்சு உட்காந்துக்கிறேன், நீங்க படிக்கிறது விட்டு நீங்க போய் இந்த வேலை செய்றீங்களா? என்ன உங்களுக்கு நான் சொன்னேன், ஏன் அக்கா அடிக்காதீங்க அடிக்கிறேன் இரு சித்தி. சித்தி, நான் 2 பேர் சேர்ந்து போறோம் சித்தி. வீர எடுக்கிறீங்க சித்தி. மேத்யூ, நம்ம சித்திக்காக ப்ரே பண்ணலாமா? சரிக்கா. ஏசுப்பா, எங்களோட சித்தி ஆசீர்வாதம் ஏசுப்பா. ஏசுப்பா, எங்க சித்தி எங்களுக்காக நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களபடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களை மாத்துங்க ஏசுப்பா. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பசங்களா, ஐயோ பசங்களா, சித்தி பசங்களா, சித்தி என்னாச்சு? வண்டிக்கார இடிச்சிட்டு போயிட்டாமா. சித்தி என்னாச்சு? கால் அடிபட்டுச்சுமா. முடியலமா, கால் அடிபட்டுச்சுமா. ஏய் மேத்யூ, போய் தைல எடுத்துட்டு வாடா. சித்தி உட்காருங்க, சித்தி உட்காருங்க. சித்தி என்னாச்சு சித்தி? நான் வியாபாரம் முடிச்சுட்டு வந்து போது வண்டிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டாமா. காலில் ரத்தமா ஊற்றி நிற்குதுமா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரமா, முடியலமா. இந்த குழந்தைங்க எனக்காக ஜெபம் பண்ணி நிற்குதுங்களே, இந்த குழந்தைங்கள போய் நான் திட்டிட்டு இந்த குழந்தைங்க இவ்வளோ நான் சித்திரவதைப்படுத்தினேனே. கடவுளே என்னை மன்னிச்சிருங்க. இதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? இனிமேல் நான் இந்த மாதிரி இந்த குழந்தைங்கள சித்திரவதை பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. அப்படிலாம் இல்லை சித்தி, நீங்க எங்களுக்கு நல்லதை தான் செஞ்சிருக்கீங்க. ஆமா சித்தி, அதனால ஒன்றும் இல்லை. சரி பிள்ளைங்களா. அக்கா, நம்ம சித்திக்கு வர அடிபட்டுச்சுக்கா. அவங்க சித்தி கால் சரியா இருக்கும், நம்ம வியாபாரம் பண்ண போலாம்க்கா. சரி தம்பி, போலாம். என்ன பிள்ளைங்களா, எங்க போறீங்க? இல்ல ஆன்ட்டி, நாங்க வியாபாரம் பண்ண போறோம். எங்க சித்திக்கு அடிபட்டுச்சு, கை செலவு காசு இல்ல. ஐயோ அப்படிங்களா? நல்ல பிள்ளைங்க நீங்க, உங்களுக்கு போய் இந்த நேரம். சரி வாங்க, ஜாம் பண்ணிட்டு போவாங்க. சித்தி அப்படியே ஜாம் பண்ணிட்டு போறேன், நீங்களும் போங்க. மற்றவங்களை ஆசீர்வதிப்பாரு. என்னம்மா எப்படி இருக்க? ஐயோ ஏன் கேட்குறீங்கக்கா, கால் அடிபட்டுச்சு. வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டான் காலில். இப்ப சுமாரா இருக்கா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. குழந்தைங்க எனக்காக ஜெபம் பண்ணதுனால நல்ல பிள்ளைங்க பாத்துக்கோ. அதுங்களை கரிச்சு கொட்டிட்டு இருந்து இனிமேலாவது திருந்து. அந்த பிள்ளைங்க உனக்காக ஜெபிக்கிறாங்க. நான் தான் வந்து பார்க்கும் போதெல்லாம் நல்லா ஜெபம் பண்றாங்க. உங்க வீட்டுல நல்ல பிள்ளைங்களை கடவுள் கொடுத்துருக்காரு.
புரிஞ்சுதா? எனக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்தது, இப்பதான் தெரியுதுக்கா குழந்தைங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறது. சரி, நான் சின்ன ஜெபம் பண்ணிட்டு போறேன். சோத்திரிக்கிறேன் இயேசப்பா, பரலோக பிதாவே, இந்த மகளுக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதி ஆண்டவரே, இந்த காயத்தை ஆற்றுங்க. இந்த குடும்பத்தாரை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியை நீர் கர்த்தர் தாமே பெரிதாக்குங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமாம். இந்த சின்ன நாடகத்துல நீங்க பாத்தீங்க, இந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளோ கருத்தாக ஜெபம் பண்ணாங்க. அந்த சித்தி அவங்க வந்து அவங்கள எவ்வளோ கடுமையாக நடத்தினாலும் அந்த பிள்ளைங்க விட்டு கொடுத்து அவங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணதுனால இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு நல்ல சமாதானத்தில் வந்துடுச்சு. இதை பார்க்குற நீங்கள் அனைவரும் அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பம் சமாதானத்தில் வந்துடும். இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள், நீங்களும் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவீங்க.